சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுக்கு உரித்தார்கள். ஸலவாத்தும் ஸலாமும் அவனுடைய இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்டாகட்டும். அல்லாஹ்வினுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை கற்று விளங்கக்கூடிய வாய்ப்பை எனக்கு உங்களுக்கும் அவன் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் கபூல் செய்ய வேண்டும் என்று சந்தர்ப்பத்தில் பிரார்த்திக்கிறேன். நாவை பேணுவது தொடர்பான நடைமுறையோடு மிக நெருக்கமான ஒரு உரையை கேட்டுவிட்டு அதனோடு சேர்த்து இன்னும் சில நசீகத்துக்களை பெற்றுக்கொள்வதற்காக பேசுவதற்காக நானும் நீங்களும் இந்த இடத்தில் ஒன்று கூடிய அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, நாங்கள் எல்லோரும் ஒரு கடுமையான சோதனைகள் நிறைந்த காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சோதனைகள் நெருக்கடிகளும் நாளாந்தம் அதிகரித்துக் கொண்டே செல்லும் என்பதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னறிவிப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைய நாளை விட நாளைய நாள் ஃபித்னா அதிகரித்த நிலையில் தான் இந்த உலகம் இருக்கும் என்று நபி அவர்கள் சொன்னார். இன்னொரு முன்னறிவிப்பிலே அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு முஸ்லிம் அவருடைய கல்விலே ஈமானை சுமந்து வாழ்வது என்பது தன்னுடைய உள்ளங்கையில் நெருப்பு தணலை ஏந்தி வாழ்வதை போல இருக்கும். அவ்வளவு கஷ்டமாகவும் முடியாத ஒரு விடயமாகவும் இருக்கும் என்று நபி அவர்கள் முன்னறிவிப்பு செய்தார். அப்படியான ஒரு நெருக்கமான மோசமான ஒரு காலத்தில் நாங்கள் வாழ்ந்தோம். தொழில்நுட்பம் ஒரு பக்கம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் உலக நாடுகள் தங்களுடைய தன்மானத்தையும் கௌரவத்தையும் பொருளாதாரத்தையும் தக்க வைத்துக் கொள்வதற்காக ஒன்றோடொன்று போரிட்டுக் கொண்டிருக்கின்ற அதனுடைய அனைத்து பாதிப்புகளையும் அனைத்து உலக நாடுகளும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு உருக்கமான காலத்தில் நாங்கள் வாழ்ந்தோம். இத்தகைய சூழ்நிலையில் இன்னொரு பக்கம் மன நெருக்கடிகளும் கவலைகளும் பிரச்சினைகளும் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எங்களுக்கு இருந்து கொண்டிருப்பதும் இன்னொரு புறம் எங்களுக்கு அது மிக பிரச்சனையாக இருக்கு. அன்புக்குரிய சகோதரிகளே, இத்தகைய ஒரு சூழ்நிலையில் நாங்கள் மன அமைதியோடும் நிம்மதியாகவும் வாழ்வதற்காக இஸ்லாம் எங்களுக்கு எத்தகைய வழிமுறைகளை காட்டி தந்திருக்கின்றது என்பதை இன்றைய இந்த சொற்பொழிவில் உங்களுக்கு மிகச் சுருக்கமாக தெளிவுபடுத்தலாம் என்று நினைக்கிறேன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அல் குர்ஆனிலே அல்லாஹ்வினுடைய நேசர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை சொல்லும் போது, அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அல்லாஹ்வினுடைய நேசர்கள், அவனுடைய அடியார்கள், நல்லடியார்கள், லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் கவலைப்படவும் மாட்டார்கள், துக்கப்படவும் மாட்டார்கள், அச்சப்படவும் மாட்டார்கள். அல்லதீன ஆமனு வகானு யத்தகூன், அவர்கள் யார் என்றால் ஈமான் கொண்டவர்கள், தக்வா உள்ளவர்கள். லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরা, அவர்களுக்கு இந்த உலகத்திலும் நற்செய்தி உண்டு, நன்மாராயம் உண்டு, மறுமையிலும் அவர்களுக்கு நன்மாராயம் உண்டு என்று அல்லாஹு தஆலா சொல்றார். இது யாருக்கென்றால் அல்லாஹ்வினுடைய நேசர்களுக்கு. பல அல் குர்ஆன் வசனங்களிலே அல்லாஹு தஆலா இதை எங்களுக்கு பிரஸ்தாபிப்பதை பார்க்கிறோம். வபஷ்ஷிரில் முஃமினீன் பிஅன்ன லஹும் மினல்லாஹி ஃபضலன் கபீரா, மூமின்களுக்கு நபியே நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள், அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்கு மிகப்பெரிய அருளும் ரஹ்மத்தும் இருக்கின்றது. லா யஹ்ஸுனுஹுமுல் ஃபஸ்உல் அக்பரு வதலக்காஹுமுல் மலாயிகா ஹாதா யௌமுகுமுல் லதீ குன்தும் துஅதூன், மலக்குமார்களை சந்திக்கின்ற, நடுங்கக்கூடிய, ஆட்டம் காணச் செய்கின்ற மிகப்பெரிய கியாமத்துடைய நாளினுடைய அதிர்ச்சியும் அவர்களை கவலைக்குட்படுத்த மாட்டாது என்றும் அல்லாஹு தஆலா சொல்கிறான். இது யார் என்றால் அல்லாஹ்வினுடைய நேசர்கள். அல்லாஹ்வினுடைய நேசர்கள் என்றால் யார், அவர்களுடைய பண்புகள் என்ன என்பதையெல்லாம் நாங்கள் அறிந்திருக்கிறோம். குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், மன் அமில சாலிஹன் மின் தக்கரின் அவ் உன்சா, ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் யார் சாலிஹான அமல்களை செய்கிறாரோ, சாலிஹான அமல்கள் செய்கிறார்களோ, வஹுவ முஃமின், ஒரு மிக முக்கியமான ஷரத்தை அல்லாஹு தஆலா சொல்கிறான். சாலிஹான அமல் செய்கின்ற எல்லோரும் கிடையாது. வஹுவ முஃமின், அல்லாஹ்வை ஈமான் கொண்ட நிலையில் சாலிஹான அமல்களை யாரெல்லாம் செய்கிறார்களோ, ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஹயாத்தன் தய்யிபாவை கொடுக்கிறான். எப்படியான வாழ்க்கையை கொடுக்கிறான்? ஒரு சுபீட்சமான, நிம்மதியான, அமைதியான,
பிரகாசமுள்ள வாழ்க்கையை அல்லாஹு தாலா கொடுக்கிறார். அன்புக்குரிய சகோதரிகளே, உண்மையில் ஒரு நெருக்கடியான மன நிம்மதியற்று வாழ்கின்ற எங்கள் மத்தியில் இந்த குர்ஆன் வசனம் மிக பெரும் ஆறுதலை ஏற்படுத்த வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு பல்வேறுபட்ட உலக நாடுகளிலே இந்த உலகத்தினுடைய அனைத்து வரப்பிரசாதங்களையும் தன்னகத்தை கொண்டு வாழ்கின்ற பெரும் பெரும் வசதி படைத்தவர்கள் அமைதிக்காகவும் நிம்மதிக்காகவும் அலைந்து திரிகிறார்கள். பொருளாதாரத்தை இழந்திருக்கிறவர்கள் நினைக்கிறார்கள், பொருளாதாரம் கிடைத்து விட்டால் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் இந்த வசதி வாய்ப்புகள் கிடைத்து விட்டால் நான் நிம்மதியாக இருந்து விடுவேன் என்று நினைக்கிறார்கள். குழந்தை இல்லாதவர்கள் நினைக்கிறார்கள், எனக்கு ஒரு குழந்தையாவது இருந்து விட்டால் எனக்கு இந்த உலகத்தினுடைய நிம்மதி வந்துவிடும் என்று நினைக்கிறார். இந்த உலகத்தில் எதை நாங்கள் இழந்து வாழ்கிறோமோ அது எனக்கு கிடைத்து விட்டால் நான் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இந்த உலகத்தில் வாழ்ந்து விடுவேன் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் குர்ஆன் அப்படி சொல்லுகிறதா? இஸ்லாம் அதை வழிகாட்டுகிறதா என்று பார்த்தால் உண்மையில் அல் குர்ஆனும் அல் ஹதீஸும் அத்தகைய ஒரு வழிகாட்டலை எங்களுக்கு செய்யவில்லை. இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்திலே கேட்கப்படுகிறது, மத்தா யஸ்தரிஹுன் நாஸ், மனிதர்கள் எப்போது நிம்மதி அடைவார்கள்? மிக முக்கியமான ஒரு கேள்வி. ஒரு ஆலிமிடத்தில் நாங்கள் எல்லாருமே கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. மத்தா யஸ்தரிஹுன் நாஸ், மனுஷனுக்கு எப்போது நிம்மதி கிடைக்கும், மனிதனுக்கு எப்போது ராஹத் கிடைக்கும் என்று கேட்டபோது அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் சுவனத்தில் முதல் காலடி எப்போது வைக்கிறானோ அப்போதுதான் அவனுக்கு என்ன நிம்மதி கிடைக்கும் என்று சொன்னார்கள். அப்ப இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு நிரந்தரமான ராஹத் கிடையாது, நிரந்தரமான சுகம் கிடையாது. அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே ஒரு அடிப்படையை சொல்கிறான், மிக முக்கியமான ஒரு அடிப்படை. எப்போது எங்களுக்கு இந்த உலகத்தில் ஹயாத்தன் தய்யிபா, நிம்மதியான அமைதியான வாழ்வு கிடைக்கும் என்றால் நாங்கள் சாலிஹான அமல்களை செய்ய வேண்டும். எப்படி செய்ய வேண்டும்? அல்லாஹுக்காக மாத்திரம் செய்ய வேண்டும். இங்கதான் பிரச்சனை இருக்கிறது. நாங்கள் எல்லோருமே நிறைய அமல்களை செய்கிறோம். இங்கே தொழாதவர்கள் யாரும் கிடையாது, நோன்பு நோக்காதவர்கள் யாரும் கிடையாது, திக்ர் செய்பவர்கள் யாரும், திக்ர் செய்யாதவர்கள் யாரும் கிடையாது, சதக்கா கொடுக்காதவர்கள் யாரும் கிடையாது. எல்லா நல்ல அமல்களையும் செய்கிறோம், நிறைய நல்ல அமல்களை செய்கிறோம். ஒரு நாளைக்கு நாங்கள் செய்கின்ற நல்ல அமல்கள் தீய அமல்களை எடுத்து பார்த்தால் பெரும்பாலும் இங்குள்ள தீனோடு வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற நாங்கள் எங்களுடைய ஒரு நாள் மீசானை நாங்கள் முஹாசபா செய்து பார்த்தால் பெரும்பாலும் வெளிப்படையாக நாங்கள் நிறைய நல்ல அமல்களை செய்கிறவர்களாகத்தான் இருப்போம். ஆனால் இந்த குர்ஆன் சொல்கின்ற இந்த ஹயாத்தன் தய்யிபா, ஒரு சுபீட்சமான வாழ்வு நல்ல அமல்கள் செய்கிறவர்களுக்கு இருக்கின்றது என்ற குர்ஆன் வசனம் எங்களிலே ஏன் செல்வாக்கு செலுத்தவில்லை என்ற ஒரு சந்தேகம் எங்களுக்கு எப்போதாவது வந்திருக்கின்றதா என்று கேட்டால் அது மிக குறைவு. உண்மையில் அது வர வேண்டும். இந்த குர்ஆன் வசனத்தை நாங்கள் உண்மைக்கு உண்மையாக ஆய்வு செய்கிற நேரம் நான் பெரும்பாலும் சாலிஹான் அமல்களை செய்கிறேன், ஆனால் குர்ஆன் சொல்கின்ற இந்த பிரதிபலிப்பு என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் ஏற்படாமல் இருக்கின்றது. எனக்கு மனக்கவலை, மனச்சோர்வு, விரக்தி, மன அமைதியின்மை, நிம்மதி இல்லாத வாழ்க்கை, கஷ்டங்களை தாங்கிக் கொள்ள முடியாத நிலை, துன்பங்களின் போது நான் பலவீனப்பட்டுக் கொள்கிறேன், என்னுடைய இழப்புகளை தினசரி எண்ணி நான் எனக்குள் நொந்து கொள்கிறேன் என்ற ஒரு நிலை என்னிடத்தில் இருக்கிறது. அதே நேரம் சாலிஹான அமல்களும் என்னிடத்தில் இருக்கின்றது. அப்படி என்றால் அங்கே பிரச்சனை என்ன என்று பார்க்கிற போது அன்புக்குரிய சகோதரிகளே, பிரச்சனை எங்களுடைய ஈமானிலே இருக்கிறது. எங்களுடைய சாலிஹான அமல்களின் போது அல்லாஹுக்காக என்ற சிந்தனை பலவீனமாக இருக்கின்றது. ஒரு சதக்காவை செய்கிறோம், அதிலே எங்களுக்கு இருக்கின்ற ஈமான் மிக குறைவாக இருக்கின்றது. இந்த சதக்காவுக்குரிய நன்மையை அல்லாஹ் மாத்திரம்தான் எனக்கு தர வேண்டும் என்ற சிந்தனையினுடைய உறுதிப்பாடு மிக குறைவாக இருக்கிறது. ஒரு நோயாளியை நலம் விசாரிக்க செய்வது என்பது இஸ்லாம் வரவேற்ற நன்மைகளை அள்ளி வழங்குகின்ற மிகப்பெரிய ஒரு அமல் சாலிஹ். ஆனால் அதிலே எங்களுக்கு இருக்கின்ற ஈமான் அல்லாஹுவிடம் எதிர்பார்க்கின்ற, அல்லாஹுவிடம் நன்மையை எதிர்பார்க்கின்ற மனநிலை குறைவாக இருக்கின்றது. உண்மையில் நான் செய்திருக்கின்ற அமலினுடைய வீரியத்தை அளந்து கொள்வதற்கான அளவுகோலை எங்களுடைய வாழ்வின் ஒரு சந்தர்ப்பத்திலே தான் நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம். ஒரு நோயாளியை நலம் விசாரிக்க சென்றிருப்போம், ஒரு உறவினருடைய வீட்டிற்கு அடிக்கடி நாங்கள் சென்றிருப்போம். அவர்
நாங்கள் ஒரு நோய்வாய்ப்பட்டு இருக்கின்ற போது, எங்களை பார்க்க வராமல் இருக்கின்ற போது நாங்கள் எதிர்கொள்கின்ற மன சங்கடங்கள் அந்த அமலின் போது நாங்கள் செய்த இஹ்லாஸினுடைய அளவை எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றது. நாங்க நிறைய தரம் போயிருக்கிறோம், அவர்கள் வரவில்லை என்பதற்காக ஒரு அமலை நாங்கள் சொல்லி காட்டி அதனுடைய நன்மைகளை இழந்து விடுகின்ற ஒரு நிலை இருந்தால், நீயத்தினுடைய வீரியம் குறைவடைந்திருந்தால் அமல் ஏற்படுத்துகின்ற மாற்றங்கள் எங்களிடத்துல வராது. எனவே சாலிஹான அமல்களை செய்கிற போது வஹுவ முஃமின், மூமினாக இருக்கின்ற நிலையில் செய்ய வேண்டும் என்பது குர்ஆன் சொல்கின்ற மிக பிரதானமான நம்பிக்கையாக இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைவான அமல்களை செய்தாலும் அதை தொடர்ச்சியாக செய்யுங்கள் என்று சொன்னார்கள். ஏனென்றால் கூடுதலான அமல்களில் எங்களுடைய வாழ்க்கை மாற்றம் என்பதை விட கூடுதலான நியத்துக்களில் எங்களுடைய வாழ்க்கை நிறைய மாற்றங்களை அடைவதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, எனவே மன அமைதியும் நிம்மதியான வாழ்வும் தான் இந்த உலகத்தில் எங்களுக்கு தேவைப்படுகின்ற ஒரு வாழ்வு. இன்றைக்கு பல சந்தர்ப்பங்களில் நாங்கள் விரக்தி அடைகிறோம், பல சந்தர்ப்பங்களில் கவலை கொள்கிறோம். உண்மையில் கவலை என்பது ஒரு மூமினுடைய வாழ்வில் சரியாக முகாமை செய்யப்பட வேண்டிய ஒன்று. கவலை வரும், அதனால்தான் கவலையின் போது ஓதுகின்ற ஒரு துஆ இருக்கிறது. எத்தனை பேருக்கு அது பாடமோ தெரியாது. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன், கவலை துக்கத்திலிருந்து அல்லாஹ்விடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இப்படி ஒரு துஆ இருக்கிறது. அல்லாஹும்ம இன்னி அப்துக இப்னு அப்திக இப்னு அமதிக் நாசியதி பியதிக் மாலன் ஃபிய ஹுக்முக் அதுலுன் ஃபிய கலாஉக் என்று வருகின்ற ஒரு துஆ இருக்கிறது. இப்படி பல துஆக்களையும் பல வழிகாட்டல்களையும் ஆன்மீக ரீதியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். கவலை என்பது ஒரு முஸ்லிமுக்கு, ஒரு மனிதனுக்கு வருவது அவனுடைய வாழ்வின் இயல்புகளில் ஒன்று. கோபம் வரும், ஆசை வரும், அது மாதிரி ஒன்றுதான் இந்த கவலை, துக்கம். ஆனால் இந்த கவலைகளை எப்படி முகாமை செய்து அதற்குள் சந்தோஷமாக வாழ்வது என்பதைத்தான் இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டியிருக்கிறது. இந்த வழிகாட்டல்கள் இல்லாமல் இன்றைக்கு பல பண வசதி படைத்தவர்கள் தள்ளாடி கொண்டிருக்கிறார்கள். ஐரோப்பிய நாடுகளில் நிம்மதிக்காக நிறைய முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள். மெடிடேஷன், தியானம், அது மாதிரி நிறைய உளவள ஆலோசனைகள் என்றெல்லாம் பல முயற்சிகளை செய்கிறார்கள். ஆனால் இஸ்லாம் மிக கச்சிதமான முறையில் எங்களுக்கு இலகுவான வழிகளை காட்டி தந்திருக்கிறது. நாங்க நிறைய ரிஸ்க் எடுக்க தேவையில்லை, நிறைய கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இஸ்லாத்தை சரியாக பின்பற்றுகிற போது நிம்மதி தானாகவே எங்களுடைய கால்களுக்கு அடியில் வந்துவிடும். அன்புக்குரிய சகோதரிகளே, உண்மையில் இந்த நிம்மதியை தேடுகின்ற உலகம் ஒரு பிழையான எதிர்பார்ப்பை தங்களுக்குள் வளர்த்துக் கொள்கின்றது. என்ன அந்த பிழையான எதிர்பார்ப்பு என்றால், இந்த உலகத்தில் பிரச்சனைகள் வராமல் இருப்பதுதான் நிம்மதிக்கான வழி என்று நினைக்கிறார்கள். பிரச்சனை வரப்படாது, கஷ்டம் வரப்படாது, நோய் வரப்படாது, துன்பம் வரப்படாது, தோல்வி வரக்கூடாது, ஃபெயில் ஆகப்படாது, எல்லாத்தையுமே நான் வெண்டுக்கு போகணும், எல்லாத்திலுமே எனக்கு சக்சஸ் ஆகணும், எல்லாத்தையுமே நான் சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டும் என்று நினைப்பதுதான் முதலாவதாக இந்த உலகத்தில் நாங்கள் விரக்தி அடைவதற்கான காரணம். இன்றைக்கு எங்களுடைய சந்ததிகள் இது குறித்த இஸ்லாமிய வழிகாட்டல்களை சரியாக புகட்டப்படாததன் காரணமாகத்தான் சமுதாயத்தில் மாற்று மதத்தவர்கள் மத்தியிலே இருக்கின்ற, முஸ்லிம் அல்லாதவர்கள் மத்தியிலே இருக்கின்ற இஸ்லாம் என்றால் என்னவென்று தெரியாத, ஈமான் என்றால் என்னவென்று தெரியாத சமூகத்திடத்தில் இருக்கின்ற பல துர்க்குணங்கள், பல பிழையான முடிவுகளை எங்களுடைய தீனை சுமந்தவர்களும் எடுத்துக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை இழந்து கொண்டிருக்கின்ற நிலையை பார்க்கிறோம். தங்களுடைய துக்கங்களையும் தங்களுடைய கவலைகளையும் வெளிப்படுத்துகின்ற இஸ்லாம் ஹராமாக்கிய, இஸ்லாம் அனுமதிக்காத பல விடயங்களை அவர்கள் தங்களுடைய வாழ்வில் கவலைகளை போக்குகின்ற வழிகளாக எடுத்துக்கொண்டு வாழ்வதை பார்க்க. அன்புக்குரிய சகோதரிகளே, அல் குர்ஆன் பல விதிமுறைகளை எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் நிம்மதியாக இருந்தார்கள், மகிழ்ச்சியாக இருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சீராவை நீங்க வாசித்தால் அழுவீங்க. ரசூலுல்லாஹ்வுடைய சீராவை அவர்களுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் நான் வாசித்திருக்கிறேன் என்பவர்கள் கொஞ்சம் கையை வைத்துங்க பாப்பம் என்று கேட்டால் நான் நினைக்கிறேன் யாரும் இருக்க மாட்டார்களோ என்று நினைக்கின்ற அளவுக்கு இருக்கு. ரசூலுல்லாஹ் சீராவை
முழுமையா வாசிச்சு முடிச்சவங்க இருக்க மாட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை மிக மிக சோகமான வாழ்க்கை. ரசூலுல்லாஹ்க்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பால் கொடுக்கறதுக்கு யாருமே எடுக்கல நபி அவங்கள. ஹலீமா அவங்க பால் கொடுத்தாங்க, அவங்களும் போய்த்தான் தேனாகிக்கு வந்தாங்க. பால் கொடுத்தால் என்ன லாபம்? ஒரு அனாதை குழந்தை இருக்கிறது, அட்ரஸ் இல்லாத ஒரு குழந்தை, இந்த குழந்தைக்கு பால் கொடுத்தால் என்ன எங்களுக்கு லாபம் என்று திரும்பி போய் மீண்டும் ஏதோ அல்லாஹ்வினுடைய ஏற்பாடு, சும்மா போறத ஒரு குழந்தை எடுத்துட்டு போவோமே என்று தங்களுக்குள் ஆறுதல் சொல்லிக் கொண்டு எடுத்து பாலூட்டிய ஒரு குழந்தை தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ரஹ்மத்துல் லில் ஆலமீன், சையதுல் அன்பியா. சுப்ஹானல்லாஹ். அன்றிலிருந்து அவர்களுடைய வாழ்க்கையின் கஷ்டங்கள் ஆரம்பிக்கின்றன. அப்படியே ரசூலோட வாழ்க்கை போகுது. போனால் நுபுவத் கிடைக்குது. நுபுவத் கிடைக்கிற நேரம் கூட நபி அவங்களுக்கு ஒரு பயமும் பதட்டமும் ஏற்படுகிறது. அவர்களுடைய மனைவிடத்திலே ஓடி வந்து அதற்கான ஆறுதலை கேட்கிறார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு சிறந்த கணவனுடைய பாரங்களையும் அவருடைய துக்கங்களையும் அவருடைய சுமைகளையும் தாங்குகின்ற ஒரு பலமுள்ள பெண்ணாக இருந்தார்கள். இன்றைய காலத்து மனைவிகளை போல அல்ல. உங்களுக்கு ஏன் தேவையில்லாத வேலை, உங்களுக்கு ஏன் தேவையில்லாத சுமைகள், வீட்டிலே சும்மா இருந்தால் உங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் கிடையாதானே? மார்க்கத்தை பார்த்து கொள்றதுக்கு எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, மௌலைமார் இருக்கிறாங்க. இது மாதிரியான வார்த்தை பிரயோகங்களை பிரயோகிக்கின்ற இன்றைய காலத்தில் இருக்கின்ற அல்லாஹு தஆலா நாடிய ரஹ்மத் செய்தவர்களை தவிர உள்ள மனைவிமார்களை போல ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருக்கவில்லை. அவர்களுடைய வகை சுமையை இறக்கினார்கள். வரக்கத் பின் நௌஃபல் என்றவரிடம் அழைத்து சென்றார்கள். அன்று அவர்களுக்கு ஆரம்பித்த கஷ்டம் அவங்க மௌத்தாகிற வரைக்கும் இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்த தலைவலியை நாங்க யாருமே தாங்க மாட்டோம் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். நீங்க யாரும் தாங்க மாட்டீங்க. மிக்ரைன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒட்டை தலைவலி, நிறைய பேருக்கு அது இருக்கும். கூடுதலாக பெண்களுக்கு அந்த தலைவலி இருக்கும். அந்த தலைவலி நபி அவர்களுக்கு இருந்தது. அன்புள்ள சகோதரிகளே, கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வராமல் இருப்பதுதான் மகிழ்ச்சி கிடையாது. இது ஒரு அடிப்படை, இது ஒரு அடிப்படை விதி. இதை புரிந்து கொண்டால் அப்ப எப்படி நாங்க சந்தோஷத்தை எடுக்கிற என்ற வழியை நாங்க பார்க்கலாம். பிரச்சனை வரும், இழப்பு வரும். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விதியை சொல்லிக் கொடுக்கிறார்கள். கலா கதிர் பற்றிய ஒரு விதி. கலா கதிர் மிக முக்கியமான ஒரு அம்சம். நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டிய 6 அம்சங்களும் எங்களுடைய வாழ்க்கையை வெற்றி பாதைக்கு எங்களை கொண்டு செல்கின்ற 6 விதிமுறைகள். அதிலே 6வது வல் கதிரி கைரிஹி வ ஷர்ரிஹி. எங்களுக்கு என்ன நடந்தாலும் அல்லாஹ் நாடியதுதான் நடக்கும் என்ற விதி. இது எங்களுக்கு பெரிய ஒரு ரிலாக்ஸ், மன நிம்மதி. அல்லாஹ் நாடி நடந்திருக்க ஒரு ஹைர் இருக்கும். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரயாணத்தில் அழைத்து செல்கிற போது யா குலாம் அவங்கள்ட்ட சொல்றாங்க, இன்னி உஅல்லிமுக கலிமாத், உங்களுக்கு நான் சில விஷயங்களை கற்றுத் தருகிறேன். நீங்கள் அல்லாஹ்வுடைய தீனை பாதுகாத்தால் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். நீங்கள் அல்லாஹ்வுடைய தீனுக்கு உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். நீங்கள் துஆ செய்தால் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள், கேட்டால் அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். அறிந்து கொள்ளுங்கள், இந்த உலகமே ஒன்று சேர்ந்து உங்களுக்கு ஒரு நன்மையை செய்ய நாடி அல்லாஹ் நாடவில்லை என்றால் அந்த நன்மை உங்களுக்கு நடக்காது. இந்த உலகமே ஒன்று சேர்ந்து உங்களுக்கு ஒரு தீங்கை நாடி அல்லாஹ் நாடவில்லை என்றால் அது உங்களுக்கு நடக்காது. பேனாக்கள் உயர்த்தப்பட்டு விட்டன, ஏடுகள் சுருட்டப்பட்டு விட்டன. அதாவது அல்லாஹ் எங்கட விதியை எழுதிட்டார், அது நடந்தே ஆகும். எனவே இந்த கலா கதிரினுடைய விதியை நாங்கள் மிக ஆழமாக எங்களுடைய உள்ளத்திலே பதித்துக் கொண்டால் இந்த உலகத்தினுடைய எந்த பிரச்சனைகளையும் இலகுவாக எதிர்கொள்ளலாம். எங்களுக்கு வருகின்ற பிரச்சனைகளை, எங்களுக்கு வருகின்ற தாங்க முடியாத சோகங்கள் இஸ்லாம் அல்லாத ஒரு சகோதரருக்கு வருகின்ற போது அவருக்கு அதை தனக்குள் சமாளித்துக் கொள்கின்ற ஒரு கோட்பாடு கிடையாது. இதை எப்படி மேனேஜ் பண்ணி கொள்றது? இந்த உலகத்தில் எனக்கு எந்த ஒரு வழியுமே கிடையாது, மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கொண்டேன். கடைசியாக அவர் எடுக்கின்ற தீர்மானம் என்ன? மடிகிறது, மௌத்தாகிறது, என்னை நானே கொலை செய்து கொள்வது என்ற விரக்தி மனநிலை அவரை தற்கொலை என்ற ஒரு பாரதூரமான முடிவுக்கு இட்டு செல்கிறது. அல்லாஹினுடைய கருணையினால் எங்கள் எல்லாருக்குமே ஈமான் இருக்கிறது. இல்லாட்டி நாங்களும் அந்த முடிவை எடுப்பதற்கான பல சந்தர்ப்பங்கள் எண்ண முடியாத பல சந்தர்ப்பங்கள் எங்களோட வாழ்க்கையில வந்துதான் போய். திருமண வாழ்க்கைக்கு முந்தி கொஞ்சம் சோகம் பாருங்க. இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் எங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கு. நாங்க சின்ன பருவத்துல ஸ்கூலுக்கு போற ஸ்ட்ரெஸ் இருக்குமே எங்களுக்கு. திருமணம் முடிச்சு ஒரு தந்தையாக அல்லது குடும்பத்தின் ஒரு வகிவாகத்தில் நாங்கள் வந்துவிட்டால் குடும்ப சுமை என்ற ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கு.
காலையில் எழுப்பின ஒரு பிரச்சனையோட நாங்க எழும்புறோம். பிரச்சனை இல்லாமல் நாங்க எழும்புறதே இல்லை. நாங்க மௌத்தாகிற வரைக்கும் ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் எங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கு. ஆனால் சகோதரர்களே, சகோதரிகளே, இதை சமாளித்துக் கொள்வதற்கான ஒரு கோட்பாடுதான் இந்த கலா கதிரனுடைய கோட்பாடு. இதை நாங்கள் சரியாக புரிந்து கொண்டால் இந்த உலகமே எங்களுக்கு நன்மை செய்ய நாடி அல்லாஹ் நாடவில்லை என்றால் அதை செய்ய இயலாது. உயர்தர பரீட்சையில் மோசமான பெறுபேறு என்று நாங்கள் நினைக்கிறோம். அது மோசமான பெறுபேறு கிடையாது. அல்லாஹ் நாடினது கத்தரல்லாஹு வமாஷா ஃபஅல். எல்லாரும் டாக்டர் ஆக இயலாது, எல்லாரும் இன்ஜினியர் ஆக இயலாது. அல்லாஹ் குர்ஆனிலே அதை சொல்கிறான். இந்த உலகம் இயங்க வேண்டும் என்றால் ஒருவரை விட ஒருவர் உயர்ந்திருக்க வேண்டும் அந்தஸ்து ரீதியாக. லியத்தஹித பஅதுஹும் பஅலன் சுக்ரியா. உங்களில் சிலர் சிலரை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக, வசப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்க ஒரு சிலரை விட உயர்வு தாழ்வு என்ற அடிப்படையில் படைத்திருக்கிறோம், அதை ஏற்படுத்துகிறோம் என்று குர்ஆன் சொல்கிறது. இப்ப எல்லாருமே அந்த நிலைக்கு வரையலாது. அல்லாஹ்வினுடைய தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய மகன் எத்தனை செமினாருக்கு போயிருந்தாலும், OL அவர் 9 எடுத்திருந்தாலும், இந்த உலகமே அவரை கெட்டிக்கார மாணவன் என்று சொன்னாலும், அவருடைய கலாவில் அவருக்காக அல்லாஹ் எழுதிய விதியில் அது இருந்தால்தான், இல்லை என்றால் அது நடக்காது. அது நடக்கவில்லை என்பதற்காக அவர் வாழ்வில் தோல்வி அடைந்து விட்டார் என்ற மனநிலையை நாங்கள் அவருக்கு ஏற்படுத்துவோமாக இருந்தால் எங்களுடைய அகீதாவினுடைய மிக குறைவாக இருக்கின்றது என்பதைத்தான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த கலாக்கதரினுடைய விதியை நாங்கள் மிக ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல இன்னொரு மிக முக்கியமான ஒரு அடிப்படை தான், முதலாவது கலாக்கதரை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது விடயம், எங்களை போல் இன்னொருவர் வர வேண்டும் அல்லது இன்னொருவரை போல் நாங்கள் வர வேண்டும் என்று இன்னொருத்தரோட எங்களை ஒப்பிடுவதும் எங்களுடைய மன நிம்மதியை போக்குகின்ற ஒரு விடயமாகும். இந்த இயல்பு நிலை எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு வருது. இப்போது இஸ்லாம் எங்களுக்கு இதை முகாமை செய்வதற்கான எத்தகைய வழிமுறைகளை காட்டி தந்திருக்கின்றது என்று பார்க்கிற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு ஆலோசனையை சொன்னார்கள், ஒரு வழிகாட்டலை சொல்லி இருக்கிறார்கள். உல்லுர் இலா அஸ்ஃபல மின்கும், உங்களுக்கு கீழே உள்ளவங்களை பாருங்க. நிஅமத்துடைய விடயத்தில், ஈமானுடைய விஷயத்துல நாங்க என்ன செய்ய வேண்டும்? எங்களுக்கு மேல உள்ளவங்களை பார்க்க வேண்டும். நான் என்றாலும் அஞ்சோத்து தொழுறேன், அவன் தொழுறதே இல்லையே, இப்படி பார்க்க கூடாது. சஹாபாக்களை பற்றி நாங்க ஏன் படிக்க வேண்டும்? எங்களுடைய ஈமான வளர்த்துக் கொள்வதற்காக. நபிமார்களுடைய வரலாற்றை நாங்க படிக்க வேண்டும், எங்களுடைய ஈமான வளர்த்துக் கொள்வதற்காக. ஆனால் உலக நிஅமத்துக்களுடைய விவகாரத்தில் எங்களுக்கு கீழ் உள்ளவர்களை நாங்கள் பார்க்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு எவ்வளவோ நிஅமத்துக்களை தந்திருக்கின்றான் என்று என்னை நான் பெரிதிப்படுத்துவதற்காக நான் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு வழிமுறை, எனக்கு கீழுள்ளவர்களை பார்க்க. எனக்கு அல்லாஹு தஆலா நல்ல பிள்ளை குட்டிகளை தந்திருக்கிறான், எனக்கு செல்வத்தை தந்திருக்கிறான், எனக்கு கல்வி அறிவை தந்திருக்கிறான். அன்புள்ள சகோதரிகளே, அல்லாஹு தஆலா சொல்கிறான், நீங்க எல்லாருமே அநியாயத்தில் இருந்தீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டவில்லை என்றால் நீங்க எல்லாருமே அநியாயக்காரர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். சிலைகளை வணங்கி கொண்டு தீனுக்கு புறம்பான செயல்களை செய்வதுதான் எங்களுடைய மதம் என்ற கோட்பாட்டிலே நாங்கள் வாழக்கூடியவர்களாக இருந்திருந்தால் எங்களோட நிலை என்ன? எனவே தீனை அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருப்பது மிகப்பெரிய ஒரு நியாமத். நாங்க எல்லாருமே ஒழுக்கமாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுறது இந்த தீனில் இருந்து கொண்டுதான். மாற்று மத சகோதரர்களை நீங்க எடுத்து பார்த்தால் நல்ல ஒழுக்கம் பேசக்கூடியவர்களுடைய ஆடையை பாருங்க, அவங்கள்ட்ட முக்காடு இருக்காது, அது அவர்களுடைய கலாச்சாரம். அப்ப அந்த கலாச்சாரத்தில் இயல்பாகவே நாங்கள் ஒரு வெட்கமுள்ள ஒழுக்கத்தை விரும்புகின்ற ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவங்களோட கலாச்சாரத்துல நாங்க நினைச்சாலும் முக்காடு போடையாது, நாங்க நினைச்சாலும் என்ன செய்யலாம், முக்காடு போடையாது. ஒரு நல்ல ஒழுக்கம் உள்ள ஒரு இந்து சகோதரி அவ முக்காடு போடுவாவா? இல்லை, ஆனா ஒழுக்கமாக இருப்பார், ஒழுக்கத்தை பேசுவார். ஆனால் அவருடைய மார்க்கம், அவருடைய மதம் அவருக்கு சொல்லிக் கொடுத்த ஒழுக்கம் அவ்வளவுதான் மேக்சிமம். அல்ஹம்துலில்லாஹ், எங்களுடைய தீன் ஒரு முழுமையான தீன், முழுமையான ஒரு அழகான ஒரு வாழ்வை எங்களுக்கு தருகின்ற ஒரு தீன். அதனாலதான் நாங்க எல்லாருமே இந்த கோலத்தோட அல்லாஹுக்கு பொருத்தமானவர்களாக இருக்கோம். அப்ப இது ஒரு நியாமத். இதை பார்க்கிறது தான் எங்களோட மனசுல நிம்மதி ஏற்படுது. ஆனால் துரதிஷ்டவசம் அன்புக்குரிய சகோதரிகளே, இன்றைக்கு எங்களுக்கு கீழுள்ளவர்களை பார்த்து மனம் நொந்து கொள்கின்ற, எங்களுடைய சந்தோஷங்களையும் நிம்மதியையும் இழந்து கொள்கின்ற நிலையை எங்களுக்குள் அதிகமாக நாங்கள் பார்க்கலாம். யாராவது வீடு கட்டினால், யாராவது எங்களை விட ஏதாவது ஒரு விடயத்தில் உயர்வாக இருந்தால் அதை தாங்கிக் கொள்ள முடியாத, அதை ஜீரணித்துக் கொள்ள முடியாத, அதனால் எங்களை நாங்களே நொந்து கொள்கின்ற, எங்களுக்குள் கவலைப்பட்டுக் கொள்கின்ற ஒரு பலவீன போக்கை எங்களுக்குள் நாங்கள் கையாளுகிறோம். அதனால நிம்மதியை இழந்து கொள்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தூதராக இருக்கிறார்கள். அவர்கள் நினைத்தால் இந்த அவர்களுக்கு கீழ் இருக்கின்ற இந்த சஹாபாக்களை
எப்படியெல்லாம் அவர்கள் பயன்படுத்தி இருக்கலாம். அவர்கள் தூங்குகின்ற விரிப்பை பார்த்துவிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போய், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க யாரு தெரியுமா? நீங்க ஒரு இளவரசர், இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி, அல்லாஹ்வினுடைய தூதர், நபிமார்களுக்கெல்லாம் தலைவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட முதுவை பார்த்தால் ஈச்சம் ஓலைகளால் பின்னப்பட்ட அந்த பாய்களினுடைய அந்த பின்னல் தடம் அவங்களோட முதுகுல பதிஞ்சிருப்பதை உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கிறது. இன்றைக்கு எங்களுடைய சமுதாயத்தில் இருக்கின்ற ஒரு தலைவர் அப்படியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் உண்மையில் எங்களால் அவரை ஜீரணிக்க முடியாமல் போய்விடும். இப்படி கஷ்டப்படுறாரு ஒரு தலைவர் அல்லவா என்றெல்லாம் நாங்க யோசிப்போம். இந்த ஒரு கவலை, இந்த மனநிலை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வருகிறது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? மாலி வலி துன்யா, எனக்கும் இந்த உலகத்துக்கும் இடையில் என்ன அவ்வளவு உறவு இருக்கிறது, என்ன தொடர்பு இருக்கிறது என்று கேட்கிறார்கள். இதனூடாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிம்மதி அடைந்தார்கள். எனவே அன்புள்ள சகோதரிகளே, இஸ்லாம் ஒரு நடுநிலையான ஒரு வாழ்க்கையை எங்களிடம் எதிர்பார்க்கும். அளவுக்கு அதிகமான ஆசைகளை வளர்த்துக் கொள்வதிலும், அளவுக்கு அதிகமான எதிர்பார்ப்புகளை அல்லது அசாத்தியமான சில விடயங்களை சாத்தியப்படுத்துவதற்கான பிரயத்தனங்களை நாங்கள் மேற்கொள்வதும் எங்களுடைய மனதில் இருக்கின்ற நிம்மதிகளை போக்கிவிடும். சில உறவுகளை அதிகமாக நேசிக்கிறோம். இஸ்லாத்திலே எல்லை மீறி, அதாவது அளவுக்கு மீறி ஒரு விடயத்தில் போனதனால் ஏற்பட்ட விளைவை விட குறைவாக இருந்ததனால் வந்த விளைவு மிக குறைவு. ஒன்றை எல்லை மீறி செய்யறதுனால விளைவு கூட. எல்லை மீறி எதிர்பார்க்கிறது, ஒருவர் மீது அன்பு காட்டினாலும் அளவு கடந்து அன்பு காட்டுறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சமூகத்தை பார்த்து சொன்னார்கள், லா துத்ரூனி கமா அதரத்தின் நஸாரா, நஸரானிகள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை புகழ்ந்ததை போல நீங்கள் என்னை புகழ்ந்து விடாதீர்கள், என் மீது எல்லை மீறி விடாதீர்கள் என்று சொன்னார். ஒருவர் மீது அன்பு வைப்பதாக இருந்தாலும் எல்லை மீறி அன்பு வைக்கிறது, ஒருவருக்கு ஒரு நன்மை செய்வதாக இருந்தாலும் எல்லை மீறி எதிர்பார்ப்புகளை அவர் மீது கொள்வது. இன்றைக்கு சகோதரிகளை நிறைய பெற்றோர்கள் மன அழுத்தங்களுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். என்ன காரணம் என்றால் எல்லை மீறி எதிர்பார்ப்பு பிள்ளைகளிடத்தில். மேலே நான் ஓதி காட்டிய குர்ஆன் வசனம் அதைத்தான் சொல்கிறது. அல்லாஹ்விடத்தில் மாத்திரம் கூலியை எதிர்பார்த்து எதையெல்லாம் செய்கிறோமோ அதில் நிம்மதி இருக்கும். படைப்பினங்களிடத்தில், மனிதர்களிடத்தில் எதிர்பார்த்து எதையெல்லாம் செய்கிறோமோ, அது பிள்ளை அறிக்கலாம், கணவன் அறிக்கலாம், நெருக்கமான உறவு அறிக்கலாம், நட்பு வட்டாரங்களாக இருக்கலாம், நாங்க நன்மை செஞ்சவங்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் மனிதர்களிடத்தில் எதிர்பார்த்து ஒன்றை நாங்கள் செய்கிற போது எங்களோட நிம்மதியை நாங்கள் இழந்து விடுவோம். எனவே பிறரோடு எங்களை ஒப்பிட்டு, பிறருடைய வாழ்க்கையோடு, எங்களுக்கு மேலானவர்களோடு, எங்களை விட அதிகமானவர்களோடு எங்களை நாங்கள் ஒப்பிட்டு எங்களுடைய நிம்மதியை போக்கிக் கொள்கின்ற நிலையை இஸ்லாம் எங்களுக்கு தடை செய்கிறது. இது ஒரு அடிப்படை. அடுத்ததாக அன்புள்ள சகோதரிகளே, நான் மேலே சொல்லி காட்டியதை போல சோதனைகள் என்பதும் இந்த உலகத்தில் தவிர்க்க முடியாதது. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். அடிக்கடி கேட்கிற ஒரு வசனம். ஆனா அந்த வசனத்தை நாங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கறது குறைய. எங்களுக்கென்று வருகிற போது எங்களுடைய வாழ்க்கையில் இந்த வசனங்களை அப்ளை பண்றது குறைய. வலனபுலுவன்னகும் பிஷைஇன் மினல் ஹௌஃப் வல்ஜூ வனக்ஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத், உங்களை நாங்கள் வலனபுலுவன்னகும் சோதிச்சு போட்டுதான் விடுவோம். உங்களை சோதிச்சு போட்டுதான் விடுவோம், சோதிக்காம விட மாட்டோம். பயம் உங்களுக்கு கொஞ்சம் வரும். இன்றைக்கு உலகத்துல பெரிய ஒரு போர் நடக்குது. கேஸ் இல்லாம போயிருமோ, பெட்ரோல் இல்லாம போயிருமோ, பஞ்சம் வந்துருமோ என்ற ஒரு பயம் எங்களுக்கு வருது. சகோதரிகளே, இது குர்ஆன் எங்களுக்கு சொன்னது. குர்ஆன் இப்படி எல்லாம் உங்களுக்கு வரும் என்று சொல்லுகிறது. அது வந்ததான் ஆகும். உங்களோட காலத்துல வராட்டி உங்களோட பிள்ளைகள காலத்துல வந்திருக்கும், அல்லது இன்னும் 10 வருஷத்துக்கு பிறகு வரும். வந்துதான் ஆகும். இல்லாட்டி குர்ஆன் பொய்யாயிரும். பசி உங்களுக்கு வரும், பசியை கொண்டு உங்களை சோதிச்சு கொடுத்தான் விடுவேன். இழப்பு ஒன்று உங்களுக்கு வரும், உங்களோட பொருளாதார குறைபாடு, வறுமை உங்களுக்கு வந்துதான் ஆகும். நீங்க நேசிக்கிற ஒருத்தர் மௌத்தாகுவார். உங்களுடைய பொருட்களை இல்லாம செஞ்சு உங்களை சோதிப்போம். இந்த சோதனை எல்லாம் வராட்டியும் ஏதாவது ஒன்று உங்களுக்கு வந்திருக்கும். நீங்க அதை இப்ப நான் சொல்ற நேரம் இதை ரியலைஸ் பண்ணலாம். வராதுன்னு அல்லாஹ் தஆலா சொல்லவில்லை. இதெல்லாம் வராம நான் நிம்மதி அளிக்கிறதுக்கான வழி ஒன்று சொல்லுங்க அப்படின்னு நீங்க இந்த உலகத்துல இருக்கிற எல்லா வேதத்தையும் எடுத்து படிச்சாலும் வராது. நூஹ் நபிய வேதத்தை நீங்க எடுத்து படிச்சா இதெல்லாம் வராம ஒரு நிம்மதி ஒன்று எனக்கு வேணுமெண்டா வராது. குர்ஆனை நீங்க எடுத்து வாசிச்சு பார்த்தால் குர்ஆனில எனக்கு நோய் வரப்படாது, பிரச்சனை வரப்படாது, தோல்வி வரப்படாது, எல்லாம் வெற்றி, எல்லாம் சந்தோஷம், நான் சந்திக்கிறது எல்லாத்தையுமே நான் சக்சஸ் ஆகி கொண்டு போகணும். இப்படி ஒரு ஐடியா உண்டு. யாராவது ஒரு மௌலை மாற்ற கேட்டு பாருங்க. அவர் சொன்னாலும் என்ன இது வராது என்று சொன்னால் அவர் பொய்ய சொல்றார்.
இதெல்லாம் வரும் என்று அல்லாஹு தாலா சொல்லிவிட்டு சொல்கிறான். வபஷ்ஷிரி ஸாபிரீன். என்ன செய்யணும்? நபியே, இதை சகித்துக் கொண்டு இதை கடந்து சென்றால் எனக்கு கிடைக்க போகின்ற பரிசு ஒன்று இருக்கு. பொறுமைண்டா என்ன? சும்மா பொறுமைன்றதால எங்களுக்கு அது பெரிய ஒரு விளப்பம் போதாது. பொறுமை என்றால் ஒன்றை நாங்கள் ஏற்றுக்கொள்வதனால் அல்லது ஏற்றுக்கொண்டு அதை கடந்து சென்றால் அதுக்கு பின்னால் எங்களுக்கு ஒரு பரிசு கிடைக்கும். என்ன அந்த பரிசு? எங்களுக்கு இப்ப சுமையா, அம்மார், யாசிர் ஒரு குடும்பத்தில் இருக்க 3 பேர் என்ன செய்யறாங்க? சோதிக்கப்பட்டு கொண்டிருக்காங்க. சும்மா சோதனை இல்லை, கடும் சோதனை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்துட்டு போறாங்க. ஒண்ணு செஞ்சு கொள்ளலாம், தடுக்கக்கூடிய சக்தி அவங்கள்ட்ட இல்ல. மனவேதனையோட கஷ்டத்தோட சொல்லி கொண்டு போறாங்க. சபரன் யா ஆல யாசிர் ஃபஇன்ன மௌஇதகுமுல் ஜன்னah. பொறுமையா இருங்க. உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் காசுதாரன் இருந்தா அவங்க பொறுமையா இருந்திருப்பாங்களா? இல்ல. தீனாருக்காகவும் திர்ஹமுக்காகவும் அவர்களை பொறுமையா இருங்கன்னு சொல்லல. நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, இந்த ஜமாத்துல உங்களுக்கு ஒரு பதவி கிடைக்கும் அப்படி சொன்னாங்களா? நீங்க பொறுமையா இருங்கன்னு சொல்லி துனியாவுல ஏதாவது ஒன்று உங்களுக்கு தாரன்னு சொல்லல. என்ன சொன்னாங்க? அல்லாஹ்வினுடைய சொர்க்கம் உங்களுக்கு இருக்கிறது. இப்ப சொர்க்கத்தை அவங்க எப்படி புரிஞ்சு கொண்டிருந்தாங்கன்னா, அதான் பெருசி, அது நிரந்தரமானது, அதுல மௌத்து கிடையாது, அதுல அதனுடைய சுகங்கள் அல்ஹம்துலில்லாஹ் அளவுக்கு முடியாது, கற்பனை பண்ண இயலாது என்பதை மிக ஆழமாக அவங்க ஸ்டடி பண்ணியிருந்தாங்க. அந்த அறிவு இருந்தது, அதை ஈமான் கொண்டிருந்தார்கள். அந்த ஈமான் இந்த உலகத்தில் தன்னுடைய மர்ம உறுப்பில் குத்தப்பட்டாலும் தீனை விட்டு கொடுக்க மாட்டேன் என்று கொண்டிருந்தாங்க. அவங்களுக்கு எதில சந்தோஷம்? இந்த மௌத்தில கிடைக்கிற சொர்க்கத்தை அவர்கள் நினைத்து மகிழ்ச்சி அடைந்தார்கள். இதுதான் இஸ்லாம் சொல்கிறது. வபஷ்ஷிரி ஸாபிரீன். இந்த சாபிரீன்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா, அவர்களுக்கு ஒரு முசீபத் ஏற்பட்டால், என்ன முசீபத்துடா இது என்று சொல்ல மாட்டாங்க, சோதனைக்கு ஏச மாட்டாங்க. சோதனை யாரும் விரும்புறல்ல சகோதரி. சோதனை வந்துட்டால் அதை நிதானமாக வரவேற்பதற்கான பக்குவத்தை இஸ்லாமிய நிழலில் வரவேற்றுக் கொள்ள வேண்டும், வரவழைத்துக் கொள்ள வேண்டும். தாங்க முடியாத நோய் வந்துட்டு சரியான இபாதத்தோடு இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வோட ஒரு ஹதீஸ் எங்களுக்கு நினைப்பு வரணும். என்ன ஹதீஸ்? இன்னல்லாஹ தஆலா இதா அஹப்ப கௌமன் இப்தலாஹு. அல்லாஹ் ஒரு சமுதாயத்தை நேசிச்சால், அவன் இரக்கம், அவன் பாசம், அவன் அன்பு கிடைச்சால், இப்தலாஹு என்ன செய்வான்? எங்களை சோதிப்பான். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வோட அன்பு எனக்கு வருது, அல்லாஹ் என்னை நெருக்க பார்க்கிறான். ஆனா அந்த சோதனையும் கஷ்டமும் மிகைக்கிற நேரம் இந்த ஹதீஸ், இந்த குர்ஆன் ஒன்று நினைப்புவார்கள். ஆனால் சகோதரிகளே, அந்த நினைப்பு வர வேண்டும், அதுக்கு துஆ செய்ய வேண்டும். நாங்க அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இதா அஸாபத்துஹும் முஸீபா, ஒரு சோதனை வந்து விட்டால் அவர்கள் இன்னொருத்தட்ட போய் புலம்பிக்க மாட்டாங்க. எனக்கு தான் கஷ்டம், எனக்கு தான் கடன், எனக்கு தான் பிரச்சனை, உங்களுக்கு என்ன பிரச்சனை, இன்னைக்கு கஷ்டத்தை செல்றதுல போட்டி. சுப்ஹானல்லாஹ். ஒருத்தர் போறார், போய் எனக்கு சரியா இடுப்பு நோவுது, காலுக்கு நோவுது, இடுப்புக்கு நோவுது, வகுத்துக்கு நோவுதுன்னு சொன்னா, உங்களுக்கு உழவும் தான், எனக்கு அதை விட இன்னும் 3 சேர்த்து சொல்லுவாங்க. என்ன கஷ்டம் தெரியுமா உங்களுக்கு? எனக்கு அங்க கடன், இங்க கடன், இங்க பிரச்சனை என்றால் உங்களுக்கு என்ன பிரச்சனை, எனக்கு இருக்க பிரச்சனை உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லுவாங்க. இது ஒரு போட்டி. ஆனால் அல்லாஹ் மூமின்களை பற்றி என்ன சொல்கிறான் என்றால், இது ஒரு மிக முக்கியமான ஒரு கவுன்சிலிங். அவர்களுக்கே ஒரு விடயத்தை சொல்வார்கள். நாங்க எங்களுக்கு சொல்றது என்ன சொல்லணும்? இன்னா லில்லாஹ். சும்மா மௌத்தான மட்டும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லி போட்டு விட்டா மற இன்னொருத்தர் மௌத்தாகணும். நாங்க அதை சொல்றதுக்கு உண்மையா நாங்க சுப்ஹானல்லாஹ் சொல்றதை விட, அல்ஹம்துலில்லாஹ் சொல்றதை விட, அல்லாஹ் அக்பர் சொல்றதை விட கூட எதை சொல்லணும்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். எப்ப பார்த்தாலும் எங்களுக்கு கஷ்டம் தானே வருது. நாங்க சந்தோஷம் பண்றது, நான் சொல்ல வாரது, நாங்க சிரிச்சு கொண்டிருக்கிற நேரம் குறையும். கொஞ்சம் பிள்ளைகள் கூட இருக்கிறவங்க சிரிக்கவே மாட்டாங்க. ஒரு ஹீட், எப்பவும் பைப், எப்பவுமே எமோஷன், எப்பவுமே நான் அடிக்கடி பயான்ல சொல்றது, பிள்ளைல கஷ்டம் அல்லாண்டு மன உளைச்சலுக்காகி லைஃப் டைமை குறைச்சு கொள்ற தாய்மார் நிறைய பேர். இப்போ உள்ள தாய்மார் குயிக்கா மவுத் ஆகுவாங்க மாதிரி இருக்கு. அவ்வளவு ஸ்ட்ரெஸ் அவங்களுக்கு பிள்ளையால. அப்ப அந்த செல்ஃப் கவுன்சிலிங் நீங்க உங்களுக்கு செய்யுங்க என்று குர்ஆன் சொல்கிறது. இன்னா லில்லாஹி, நாங்கள் எல்லோரும் அல்லாஹ்வுக்குரியவர்கள், எங்களுக்கு சொந்தம் இல்லை, நாங்க எங்களோட உம்மாக்கு சொந்தம் இல்லை, எங்களோட வாப்பாக்கு சொந்தம் இல்லை, எங்களோட ஹஸ்பண்டுக்கு சொந்தம் இல்லை. எங்களோட வாப்பா உம்மாவும் எங்களை பெத்தாலும், எங்களோட ஹஸ்பண்ட் எங்களை பார்த்து கொண்டாலும், நாங்க எல்லாரும் அல்லாஹ்வுக்குரியவங்க. இன்னா இலைஹி ராஜிஊன். எங்களோட அடுத்த பயணம் எங்க போறோம்? நாங்க அவன்கிட்ட தான் போறோம். என்ன, இப்ப உங்களுக்கு ஒருத்தருக்கு 50 வயசு, நீங்க 55 வயசுல மௌத்தாக போறீங்கன்னு வச்சுக்கொள்வோம். ஒவ்வொரு நாளும் போங்க, நீங்க யார்கிட்ட போறீங்க? அல்லாஹ்ட்ட. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இப்படி நீங்க உங்களுக்கு இந்த மீனிங்கோட, இது சொல்கின்ற இந்த தத்துவத்தோட இதை நீங்க சொல்லிக்கொண்டே இருந்தால், எதோட சொல்லணும்? பஹுவ முஃமின், ஈமானோட சொல்லணும். சொல்லி பார்ப்போம்.
இன்னைக்கு ஃபஸ்ல் மோலை பயான்ல சொன்னது வருதான்னு பாப்போம்னு நினைச்சுக்கு நீங்க சொன்ன வராது. அல்லாஹ் சொல்லித்தான் வரும். அல்லாஹ் சொன்னால் வரும். ஹுதைபியா உடன்படிக்கையினுடைய உள்ளடக்கங்களை பார்த்தால் தோல்வி, பிழையான, அநியாயமான, ஏற்றுக்கொள்ள இயலாத, ஜீரணிக்க முடியாத உடன்படிக்கைகள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா. நபியே, உங்களுக்கு நாங்க வெற்றியை தரப்போறோம்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் திருப்பி போறாங்க. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, அஃபஃபத்துஹும் ஹாதா, அல்லாஹ்வுடைய தூதரே இதை வெற்றின்னு சொல்றீங்களா நீங்க கேக்குறாங்க. ரசூலுல்லாஹ் அமைதியா போறாங்க. குர்ஆன் வசனம், குர்ஆன் சொல்கிறது, இதை சொன்னால் உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மா, அல்லாஹ்வினுடைய ரஹ்மத், ஸலவாத் அவர்கள் மீது இறங்கும். அல்லாஹ்வுடைய ஸலவாத் இறங்கின ஒருத்தருக்கு கவலை வருமா? அல்லாஹ்வுடைய ஸலவாத் இறங்கின ஒருத்தருக்கு விரக்தி வருமா? அல்லாஹ்வுடைய ஸலவாத் இறங்கின ஒருத்தர் எப்பவுமே மன அமைதி இல்லாம இருப்பாரா? இல்ல. ஸலவாத் என்ன, ரஹ்மத் என்ன, இது ரெண்டும் அவருக்கு வரும். இந்த ஈமானோடு சொன்னார், உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் வெற்றி பெற்றவர்கள், ஜெயம் பெற்றவர்கள் என்று அல்லாஹ் தஆலா. அன்புக்குரிய சகோதரிகளே, எனவே கஷ்டமும் பிரச்சனையும் வந்தே ஆகும் என்று அல்லாஹ் சொல்கிறார். இப்ப நாங்க இந்த வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இதுல எங்களுக்கு வரும், நாங்க மூமினா இருந்தாலும் எங்களுக்கு வரும். ரைட். ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவனாக இருந்தால் இதெல்லாம் அவனுக்கு வரப்படா என்று இருந்தால், நூஹ் நபி அல்லாஹ் சோதிச்சான். அய்யூப் நபி எப்படி சோதனை? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சின்ன பிள்ளை, உம்மா இல்ல, கிணத்துக்குள்ள தூக்கி கொண்டு போய் போடுறாங்க. சகோதரம். நபிமார்கள்ல சோதனை எல்லாம் ஊராரால வந்ததில்லை. ரசூலுல்லாஹ்க்கு வந்த சோதனை யாரால? குடும்பத்தால. யூசுப் நபிக்கு வந்த சோதனை யாரால? நூஹ் நபிக்கு வந்த சோதனை யாரால? இப்ராஹிம் நபிக்கு வந்த சோதனை யாரால? எல்லாமே குடும்பத்தால. அது கடும் மன உளைச்சல். இப்ப நான் பயான் பண்ண வந்திருக்கிறேன், என் மனைவிக்கு இது விருப்பம் இல்லை, அலட்டி ஒரே பார்த்தாலும் ஐபிசி என்றார், தாரூதா என்றார், பயானுக்கு போறார், அப்படி புலம்பிக் கொண்டிருந்தால் அது ஒரு ஸ்ட்ரெஸ். அது கடும் மன உளைச்சல். என்னை எதிர்க்கிறா, விரும்புறாள் சொன்னால் அது மன உளைச்சல். என்னுடைய பிரச்சாரத்தை எதிர்க்கக்கூடியவர் என்னுடைய மனைவி என்று அழைக்கப்பட்டிருக்கு. ஆனால் நபிமார்களுடைய பிரச்சாரத்தை எதிர்த்தவர்கள் எல்லாருமே அவங்களோட ரிலேஷன், இரத்த உறவுகள். அவங்களை யாரு ஏக்செப்ட் பண்ணணுமோ, அவங்களை யாரு வரவேற்க வேண்டுமோ, அவங்களை யாரு பாராட்ட வேண்டுமோ, அவங்க எல்லாருமே என்ன செஞ்சாங்க? எதிர்த்தாங்க. யூசுப் நபியை கொண்டு கிணத்துக்க போட்டது அவங்கட சகோதரங்கள். அழகான ஒரு மனுஷன், அழகான ஒருத்தர். எங்களுக்கு ஒரு 3 பிள்ளை இருந்தா நாங்க சும்மா வெளிப்படையா 3 பேரோட இறக்கம் என்று சொன்னாலும் கொஞ்சம் அழகானோட கொஞ்சம் கூட இருக்கும். அதை வெளியே செல்ல மாட்டோம், கொஞ்சம் கூட இருக்கும். யூசுப் நபி அப்படி அழகானால் கிணத்துல தூக்கி வீசப்படுறார். வியாபார கூட்டம் கொண்டு போறாங்க, அடிமையா விற்கப்படுறார். ஒருத்தரை விட்டு வேலைக்காரரை போறாரு. அங்க அநியாயமான ஒரு மானக்கடான ஒரு பழியை சுமக்க வேண்டி வருது. ஜெயிலுக்கு போய் பல வருடங்கள் இருக்கிறார். சுபஹான். இவ்வளவோ காலங்களுக்கு பிறகு ஒரு அமைச்சு பதவி அவங்களுக்கு கிடைக்கும். இவங்களை நினைச்சு அவங்களோட வாப்பாக்கு கண் பார்வை போயிடுச்சு. ஆனா யூசுப் நபி ஜெயிலுக்கு சந்தோஷமா இருந்தாங்க. நான் வெளியே போய் கஷ்டப்படுறதை விட சிறையுடைய வாழ்க்கை எனக்கு மிகவும் விருப்பமானது என்று சொன்னார்கள். அல்லாஹ்க்கு பொருத்தமா வாழ்றது நான் சிரமப்படுறதை விட எனக்கு பொருத்தமா இருக்கு என்று சொன்னாங்க. அப்ப சோதனைகளும் கஷ்டங்களும் வரும். ஆனால் இந்த நபிமார்கள் இவைகளை எப்படி முகாமை செய்தார்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை கஷ்டம் வர நேரம் அவளுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? ஒரு நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களால ஏறாது, யுத்தம் செஞ்சு காயம், உடம்பெல்லாம் காயம், கண்ணுக்கு முன்னே நிறைய இழப்புகள், கொலைகள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்ட்ட உதவி தேடுங்க, அல்லாஹ்ட்ட எங்களுக்காக துஆ செய்யுங்க என்று சொல்ற நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்க? உங்களுக்கு முந்தி இருந்தவங்க ஒரு குழியில நாட்டி வைக்கப்பட்டு இரும்பாலான சீப்புக்களால நடுவால வெட்டப்பட்டாங்க. அன்னரம் கூட அவங்க தீனை விட்டு கொடுக்கலையே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு பிள்ளை மரண தருவாயில் கஷ்டப்படுகிற நேரம் அவங்களை அழைச்சி வர சொல்லி தூது வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அவங்கள்ட்ட போய் சொல்லுங்க, இன்ன லில்லாஹி மா அஹத வ லஹு மா அஅதா. அல்லாஹு தஆலா எதை எடுத்துக்கொண்டானோ அதுவும் அவனுக்குரியது, எதை கொடுத்தானோ அதுவும் அவனுக்குரியது. வ இன்ன லிகுல்லி ஷைஇன் இன்தஹு லிஅஜலின் முஸம்மா. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தவணை இருக்குன்னு போய் சொல்லுங்க. வல் தஸ்பிர் வல் தஹ்தசிப். பொறுமையா இருக்க சொல்லுங்க, சகிப்புத்தன்மையோடு இருக்க சொல்லுங்க என்று சொல்றாங்க. சொல்லி அனுப்புறாங்க. இது ரசூலுல்லாஹ்
அவர்களோடு இருந்தவர்களுக்கு காட்டிய வழிமுறைகள். விரக்தி வர விட மாட்டாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். விரக்தி வாரதும் கவலை வாரதும் ஒரு மூமினுடைய ஈமானுக்கு எதிரானது சகோதரிகளே, அது வரப்படாது. அன்புக்குரிய சகோதரிகளே, இப்படியான ஒரு நிலை வருகின்ற போது இஸ்லாமிய அகீதாவில் எப்படியான வழிகாட்டல்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வழிமுறைகளை பிள்ளைகளுக்கு நாங்கள் புகட்ட வேண்டும். A-level ரிசல்ட்ஸ் வந்துட்டேனே, வந்தால் நாங்கள் ஒன்று எதிர்பார்த்திருப்போம். அது எங்கட பிள்ளை. எங்களுக்கு தெரியும், இந்த இந்த தலைப்போடு தொடர்பான ஒரு சம்பவம் அடிக்கடி உங்களுக்கு நினைவுபடுத்தப்படும். மூசா நபியுடைய கதை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கடலுக்கு முன்னால நின்றாங்க. அல்லாஹ் மீது தவக்குல் வைத்தார்கள். அல்லாஹு தாலா என்ன செஞ்சான்? கடலை பிளந்தான். மூசா நபி, யா அல்லாஹ் எனக்கு கடலை பிளந்துதா என்று கேட்டாங்களா? இல்ல, அல்லாஹ் எனக்கு வழிகாட்டுவான் என்று சொன்னார்கள். வழிகாட்டப்பட்டு விட்டது. கடல் தான் பிளக்கும் என்று மூசா நபிக்கே தெரியாது. அது அல்லாஹினுடைய ஒரு கராமத். ஒரு மூமினுடைய துஆவும் எதிர்பார்ப்பும் அவனுடைய தவக்குலும் எப்படி இருக்க வேண்டும் என்றால், அடுத்தது எதுவோ அதுதான் அதுக்குரிய நத்தீஜா, அதான் அதுக்குரிய பெறுபேறு. அல்லாஹனுடைய பதில். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவனோட வாப்பா ஒரு துஆ கேட்டாங்க, எனக்கு ஒரு பிள்ளை வரணும், ஒரு ஆண் குழந்தை. அவர் என்ன செய்யணும்? சமூகத்தை சீர்திருத்தணும். அப்ப யாரு பிறந்த? மரியம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்த. நான் ஒரு நபி, எனக்கு என்ன இப்படி என்று விரக்தி வரல அவங்களுக்கு. அவங்க என்ன சொல்றாங்க? வலீச தக்கரு கல் உன்சா. நான் கேட்டது ஆம்பளை புள்ள, ஆண் பெண் ஆன போல வராது. அல்லாஹ் என்ன சொல்றான்? அப்படித்தான் நடக்கும். அல்லாஹ் நாடியதை செய்து காட்டுவான், அதுதான் நடக்கும். அது அவ்வாறே நடக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்புறம் அவங்களுக்கு அல்லாஹ் ஒரு அற்புதமான ஒரு ஆண் குழந்தையை கொடுக்கிறான். அவங்க யாரு? ஈசா அலைஹிஸ்ஸலாம். எனவே எங்களுடைய தவக்குலுக்கு நாங்க அல்லாஹ்ட்ட தவக்குல் வச்சிருப்போம். அல்லாஹ் எனக்கு இது கிடைக்கணும், எனக்கு அது கிடைக்கணும். எங்கட பிள்ளைகள் படிச்சாங்க, பாஸ் ஆகல. இந்த நாசமருவானுக்கு இவ்வளவெல்லாம் கஷ்டப்பட்டு செலவழிச்சேன், இவன் உருப்பட மாட்டான், இப்படியெல்லாம் ஒரு மூமின் செல்ல மாட்டான். என்ன சொல்லணும் மூமின்? இந்த டைம்ல எங்கட பிள்ளைகளுக்கு நாங்க அகீதாவை சொல்லிக் கொடுக்கணும். இவாங்க மகன் அல்லது மகள், இங்க கவலைப்படப்படாது. அல்லாஹினுடைய நாட்டம் நடந்தேறி இருக்கிறது. அல்லாஹ் இதிலே உங்களுக்கு ஒரு ஹைரை வைத்திருப்பான். ஹுதைபியாவிலே அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டாலும் அதில் அல்லாஹ் ஒரு ஹைரை வைத்திருந்தான். மக்காவை விட்டு உங்களை அல்லாஹ் வெளியேற்றினான். மக்கா விட்டு வெளியேற்றாம இருந்திருந்த சிலவுகளை தவ்வா இங்க சுருங்கிருக்கும், மக்காக்குள்ள சுருங்கிருக்கும், மதினாக்கு போயிருக்காது. மதினாவிலே ஒரு நல்ல மனிதர் கூட்டம் உங்களை வரவேற்றார்கள். உங்களோடு தவ்வாவிலே இருந்து உடனிருந்து பிரச்சாரம் செய்து இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை வளர்த்தார்கள். மக்காவில் இருந்து வெளியேறியது அல்லாஹ்வுடைய ஹைர். 90ஆம் ஆண்டு மன்னாரில் இருக்க முஸ்லிம்களை எல்லாம் அப்படியே விட்டுட்டு போங்கன்னு சொன்னால் எழுதிக்காரன், உங்களுக்கு தெரியும். அப்படியே விட்டுட்டு போங்க, உங்களோட சொத்து ஒன்றையும் எடுக்கப்படாது, அப்படியே போவோம் நீங்க எல்லாரும். 2006-7 பகுதிகளில் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய ஆட்சியில தான் விடுதலை புலிக்கு எதிரான கடுமையான ஒரு போர் வருது. அந்த நேரத்துல மன்னார் பகுதிகளில் மிக கடுமையான தாக்குதல்கள் நடக்கிறது. 90ஆம் ஆண்டு இருந்த முஸ்லிம் சமூகம் அங்க இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? அப்ப 90ஆம் ஆண்டு அல்லாஹ் 2007ஆம் ஆண்டு இந்த சமூகத்தை பாதுகாப்பதற்கான ஒரு திட்டமிடலை அங்க செஞ்சிருக்கிறார். திட்டமிடுவதில் அல்லாஹ் மிக அழகானவர். நாங்க ஒரு பிளான் பண்ணிருப்போம். எங்கட மகன் பயோ படிக்கிறான், அவன் டாக்டர் ஆகணும். இது யார பிளான்? எங்கட பிளான். அதுக்கு துவா செஞ்சிருப்போம். இதுக்கு நல்ல ஒரு உதாரணத்தை நாங்க எங்கட பிள்ளைகளை வச்சு சொல்லலாம். எங்கட பிள்ளைகள் உதாரணமாக சூன்யம் கேட்டு கத்துவாங்க. அவங்களுக்கு சரியான சளியும் இருமலும். அவங்க எதை விரும்புறாங்க? சூன்யத்தை. அவங்களோட வயசுக்கு எது நல்லவன்னு நினைக்கிறாங்க? சூன்யம். நீங்க சூன்யம் கொடுக்காட்டி உங்களோட கோவப்படுவாங்க.
அவங்களோட வயசுக்கு தெரியுமா சூங்கியம் திண்டால் இருமல் வரும், அதனாலதான் உம்மா தின்னப்படான்னு சொல்றாங்க தெரியுமா? இல்ல, அவங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும். இப்ப அவங்க என்ன செய்யறாங்க? கோவிக்கிறாங்க. பிறகு அவங்க கொஞ்சம் வளர்ந்து வார நேரம் என்ன நினைக்கிறாங்க? சூங்கியம் திண்டால் இருமல் வரும் என்று அவங்க புரிஞ்சு கொள்றாங்க. அல்லாஹு தஆலா சொல்றான், அஸா அன் தக்ரஹு ஷைஅன் வஹுவ கைருல் லக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த டைம்ல இது நடக்கணும், இந்த டைம்ல இது நடக்கணும், எனக்கு இப்படி எல்லாம் இருக்க வேண்டும் என்று நிறைய முயற்சிகளை நீங்க செய்வீங்க. அதுல எல்லாமே நடக்காது. நீங்க நினைச்சது நடக்கும், நீங்க நினைக்காதது நடக்கும், நீங்க வெறுத்தது நடக்கும், நீங்க எதிர்பார்க்காதது நடக்கும், நீங்க கற்பனை செய்யாததெல்லாம் நடக்கும், நீங்க கற்பனை செய்யாத நல்லதும் நடக்கும், நீங்கள் கற்பனை செய்யாத துன்பமும் நடக்கும். அல்லாஹு தஆலா சொல்கிறான், அஸா அன் தக்ரஹு ஷைஅன் வஹுவ கைருல் லக்கும். நீங்க ஒன்றை வெறுப்பீங்க, அதுலதான் உங்களுக்கு நலவிருக்கும். வ அஸா அன் துஹிப்பு ஷைஅன் வஹுவ ஷர்ருல் லக்கும். நீங்க ஒன்றை நேசிப்பீங்க, அதுலதான் உங்களுக்கு ஷர் இருக்கும், கெடுதி இருக்கும். வல்லாஹு யஅலமு. சூன்யம் ஜப்பினா இருமல் வரும் என்று உம்மாக்கு தான் தெரியும், பிள்ளைக்கு தெரியாது. இந்த டைம்ல நீங்க எதிர்பார்க்கிற ஒன்றை உங்களுக்கு தந்தால் அதில் என்ன கெடுதி இருக்கிறது? இந்த டைம்ல நீங்க இது வரப்படான்னு நினைச்சு அது உங்களுக்கு வந்திருந்தால் அதுல என்ன நலவு இருக்கிறது என்பதை உங்களை விட அறிந்தவன் யாரு? அல்லாஹ் தஆலா. அல்லாஹும்ம லா மானிய லிமா அதைத் வலா முஅ்திய லிமா மனஅத். எங்களுடைய நிம்மதி எங்க பறிபோகுது என்றால், இந்த விதியை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றால், அல்லாஹ் எனக்கு எதை தந்திருக்கிறானோ அதுதான் ஹைர். எங்கட உம்மா எனக்கு ஒரு விஷயம் நல்லது என்று இல்லாட்டி அதை தரமாட்டாங்க, நல்லதுன்றா அதை தருவாங்க. இது எங்களுடைய தாயினுடைய இயல்பு. உம்மா எங்களுக்கு நஞ்ச தர மாட்டாங்க, உம்மா எங்களுக்கு பிள்ளையங்களை வழி நடத்த மாட்டாங்க. இது எங்களோட உம்மாவை நாங்க நம்புறோம். எங்களோட உம்மாக்கு எங்களோட இரக்கம். யாராவது என்னன்னா ஒன்று சொல்லியிருப்பாங்க, கடைசி உம்மாட்ட வந்து கேட்போம், உம்மாவை எங்களோட இரக்கம் என்று நம்பினா நாங்க என்ன செய்வோம்? உம்மா சொல்றதான் சரி என்று சொல்லுவோம். இரக்கம் அப்படி. அன்புக்குரிய சகோதரிகளே, இதை விட பல மடங்கு இரக்கம் உள்ள அல்லாஹ் எங்களுக்கு ஒன்றை தராம வச்சு கொண்டிருக்கிறான். அப்ப அல்லாஹ்க்கு இரக்கம் இல்லையா எங்களோட? அதில் ஹைர் இருக்கிறது. நாளை மறுமையில் சோதிக்கப்பட்டவர்கள், இந்த உலகத்துல சோதிக்கப்பட்டவங்க இருக்காங்களே, அவங்களுக்கு கொடுக்கிற நன்மைகளை பார்த்துட்டு சோதிக்கப்படாதவங்க சொல்லுவாங்களாம், உலகத்துல நான் பல மடங்கா சோதிக்கப்பட்டிருக்க வேண்டாமா என்று சொல்லுவாங்க. எனவே அன்புள்ள சகோதரிகளே, அல்லாஹ் எங்களுக்கு எதை தராமல் இருக்கிறானோ அது எங்களுக்கு ஹைர், எதை தந்திருக்கிறானோ அதுவும் எங்களுக்கு ஹைர். இதை நாங்கள் ஈமான் கொண்டால் எங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். அப்ப எங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அதுவும் ஒரு காரணம் என்ன? நாங்க சோதனைகளை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. இஸ்லாம் அதற்கு என்ன கவுன்சிலிங்களை எங்களுக்கு சொல்லி இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளல. இது எல்லாத்தையும் வச்சு நீங்க அழகா வடிவா ஒரு புக் எழுதி கொண்டு அது ஒரு மாற்று மத சகோதரருக்கு இது குர்ஆனும் இல்லை ஹதீஸும் இல்லைன்னு சும்மா வரும் தியரி என்று கொண்டு போய் கொடுத்து பாருங்க, அவன் விலை கொடுத்து வாங்குவான். அவங்கள்ட்ட கோட்பாட்டில் அது இல்லை, இப்படியான வழிகாட்டல்கள் இல்லை. அதே போல தோல்வியை தாங்கிக் கொள்ள முடியாத மனநிலை, அந்த நேரமும் நாங்க என்ன செய்யறோம்? ஸ்ட்ரெஸ் ஆகிறோம். எங்களுடைய பொருளாதார விஷயத்தில் நாங்க ஸ்ட்ரெஸ் ஆகிறோம். எங்களுக்கு பொருளாதாரம் இல்லாம இருக்கே, நாளைக்கு என்ன நடக்கும்? இப்ப கேஸ் தட்டுப்பாடானோன்னு எங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் வருது, பெட்ரோல் இல்லாட்டி எங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் வருது. எங்களை படைச்சத்திலிருந்து நாங்க மௌத்தாகும் வரைக்கும் எங்களுக்கு வாழ்க்கையை தார பொறுப்பை அல்லாஹ் ஏற்றிருக்கிறான் என்பது குர்ஆன் வசனம். இதை நம்பாதவங்க தான் இந்த ஸ்ட்ரெஸ். இதை யாருக்கும் நான் இதுல எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இல்லை என்றவங்களுக்கு தான் ஸ்ட்ரெஸ் வரும். எனவே இந்த அடிப்படை கோட்பாடுகளோடு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்கிற போது எங்களுக்கு அழகான ஒரு லைஃப் கிடைக்கும். எனவே அன்புக்குரிய சகோதரிகளை, இந்த கோட்பாடுகளை எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். சின்னத்துல நாம வளர்ற நேரமே அவங்க விழுந்துட்டாங்க, என்ன சொல்லணும்? நாங்க அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அவங்க ஒரு கல்லில தடைக்கு விழுந்தால்
நாசமாத்துருவார் யார் ஏறி இந்த கல்லை போட்டுன்னு சொல்லப்படாது. கத்தர் அல்லாஹ் அல்லாஹ் அடிச்சான். நீங்க கல்லை போட்டு ஃபெயில் ஆனால் நீ கொஞ்சம் கம்மியாக குறைவாக படிச்ச அதால நீ ஃபெயில் ஆன. சும்மா கலாகதரை சொல்லி சமாளிக்க வேண்டாம். கலாகதர் எல்லாம் இப்ப தேவையில்ல, நீ படிக்கல என்று சொல்லி ஏசுறதை விட ஒரு அக்கீதாவினுடைய மிக முக்கியமான ஒரு விஷயத்தை படிச்சு கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பமே இது. இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. மகள் நீங்க ஃபெயில் ஆயிட்டு கிளாஸ் கொஞ்சம் கீழே விழுந்துட்டு கொண்டு போற நேரம், அதுக்கு நாங்க போற நேரம் ஒரு ஆள் நடுவுக்கு இருந்துட்டார். அவர்ல தடைக்குத்தான் விழுந்த. கொஞ்சம் ஓரமாயிருந்தா நான் அந்த கிளாஸை கொண்டு போயிருப்பேனே என்று எந்த அறிவை வச்சு நாங்க சொல்றது? அந்த கிளாஸை கொண்டு போறதுக்குள்ள மௌத்தாகி இருந்தா, அந்த ஆள் இல்லாம ஒரு மயக்கம் போட்டு விழுந்திருந்தா எங்களுக்கு தெரியாது. கிளாஸ் உடைய வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய விதி. அந்த ஆள் இருந்தாலும் தடக்காம நீங்க விழுந்திருப்பீங்க. இந்த நம்பிக்கையை எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்க சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஒரு முள்ளு குத்தினாலும் அல்லாஹ்வுடைய கதிரில இருந்து வந்த ஒன்று என்பதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். இதன் மூலமாக எங்களோட பிள்ளைகள் எல்லாம் நிம்மதியாக தோல்விகளை சந்திக்கின்ற, எப்படிப்பட்ட தோல்வியாக இருந்தாலும், எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும், வாழ்க்கை பூராக எனக்கு சோதனை தான் என்று சொன்னாலும் அதையும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கின்ற ஒரு பக்குவம் உள்ள நிலைக்கு எங்களுடைய குழந்தைகளை நாங்கள் உருவாக்க வேண்டும். எனவே இந்த நிலைக்கு நாங்கள் உருவாக்க வேண்டுமாக இருந்தால் அல் குர்ஆனும் ஹதீஸும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீராவும் அவர்களுக்கு முன்னர் வாழ்ந்த நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் சொல்கின்ற தத்துவங்களும் எங்களுக்கு எதை சொல்கிறதோ அவைகளை அறிந்து எங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் இந்த உலகத்தில் நாங்கள் வரவழைத்துக் கொள்ள வேண்டும். அதனால் தான் அல்லாஹு தஆலா சொல்கிறான், லஹுமுல் புஸ்ரா ஃபில் ஹயாத்தித் துன்யா, இந்த உலக வாழ்க்கையிலும் அவங்களுக்கு நற்செய்தி உண்டு, வஃபில் ஆஹிரா கியாமத்திலும் அவங்களுக்கு நற்செய்தி உண்டு, ஈருலகிலும் ஜெயம் பெற்றவர்களாக நாங்கள் மாற வேண்டும். இல்லாமல் அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அந்த வாழ்க்கையை தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்